Michael de Nasreme was born to Jaime de Nasreme in Rainier de Saint-Remy in December 1503 in Saint-Remy de Provence, France. He entered the University of Avignone at the age of 14, but was compelled. மூன்றாம் உலகப்போர். உலக மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயந்தான் இது இல்லையா? மூன்றாம் உலகப்போர் வரும்னு எல்லாருமே தெரியும். ஆனால் எப்போ வரும்னு தான் தெரியாது. அப்படி தானே? எப்பொழுது வரும்? கேள்விக்குறி. எப்பொழுது வரும்? கேள்விக்குறி. இப்பொழுது கூட வரலாம், இப்போ கூட வரலாம். சரி, ஓகே. ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் இந்த நாஸ்டாமஸ்? அது எப்படி 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் இதை கணிச்சு வச்சுருக்காரு? மைக்கேல் டி நாஸ்டடாமி. மைக்கேல் டி நாஸ்டடாமி என்கின்ற நாஸ்டடாமஸ். மைக்கேல் டி நாஸ்டடாமி என்கின்ற நாஸ்டடாமஸ் பூர்வீகத்தால் பார்த்தாக்க யூதர்களாக இருந்தவர்கள் தான் இவங்க. பூர்வீகத்தில் பார்த்திங்கனாக்கா இவங்க யூதர்களாக இருந்தவர்கள் தான். இவரது பாட்டனார் காலத்தில் கிபி 1455. பாட்டனார் மீன்ஸ் தாத்தா, கிராண்ட் ஃபாதர். ஆமாம், பூர்வீகத்தால் யூதர்களாக இருந்தவர். அப்புறம் இவரது பாட்டனார் காலத்தில் கிபி 1455 கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக மதம் மாறினார்கள். எப்போ? 1455 கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக மதம் மாறினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நாஸ்டடாமஸுடைய அறிவு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி கூட சல்வாமில் அவருடைய கலரு இருக்குது தானே. இன்றைக்கும் போகிறாங்க, பார்க்குறாங்க, வராங்க தானே. ஸோ நாஸ்டடாமஸின் அறிவு பல்வேறு திசைகளில் கிளை பரப்ப முதலாக விதை விதைத்தவர் அவரது பாட்டனார். யார்? அவங்க தாத்தா தான். நாஸ்டடாமஸுடைய அறிவு பல்வேறு பக்கம், எல்லா பக்கம், உலகம் பூரா நிரம்பி கிடக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் யார் என்றால் அவருடைய தாத்தா தான். யார்? கிராண்ட்பா. முதலாக விதை விதைத்தவர் அவரது பாட்டனார் ஜீன் டி செயின்ட் ரமி. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஷான்டி இல்லை ஜீன் டி அப்படி கூட சொல்லலாம். ஷான், அந்த மாதிரி ஷான்டி இல்லை ஜீன் டி செயின்ட் ரெமி. ஆமாம், அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா மருத்துவத்திலும் ஜோதிடத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். யார்? அந்த ஜீன் டி செயின்ட் மேரி இருக்கார் இல்லைங்களா, நாஸ்டடாமஸுடைய தாத்தா. அவர் மருத்துவத்திலும் ஜோதிடத்திலும் நல்ல தேர்ச்சி கொண்ட பாட்டனாராக இருந்தார். அதான் தாத்தா, கிராண்ட் ஃபாதர். நாஸ்டடாமஸுக்கு ஆரம்பத்தில் கல்வி புகட்டியதாக சொல்கின்றன. ஆமாம், அவர் தான் நாஸ்டடாமஸுக்கு இந்த கல்வி மருத்துவம் எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சில குறிப்புகள் அப்படி தான் சொல்லுது. மற்றபடி அவருடைய இளமை பருவத்தை பற்றிய செய்திகள், ஆதாரங்கள் பெரும் அளவில் கிடைக்கவில்லை. ஆமாம், நிறைய அவரை பற்றி பைபிளுக்கு அடுத்தபடியாக அவருடைய புஸ்தகங்கள் வித்திருக்கிறது. அவருடைய புஸ்தகங்களை அவர் எழுதியதாக போலி புத்தகங்கள்லாம் தயாரிக்கப்பட்டு அது தடை செய்யப்பட்டு அவ்வளோ சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா அவருடைய இளமை பருவத்தை பற்றிய குறிப்புகள், ஆதாரங்கள் எதுவும் சரியாக கிடைக்கவில்லை. அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். An outbreak of plague in around 1521. He left Avignon and travelled across France. In the years that followed, Nostradamus studied botany, researched herbal medicines and gained experience as an apothecary. He enrolled at the University of Montpellier in 1529 to study medicine, but was expelled from there on account of having been an apothecary. Nostradamus continued his research in medicine and helped people affected by plague.
ஸோ அன்பானவர்களே, உங்களுக்கு நாஸ்ட்ராமஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த செஞ்சுரிஸ் அப்படின்ற அவருடைய ஒரு அவர் கைப்பட எழுதின புத்தகம் அது அப்புறம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து ஒரு 3 தொகுதிகளாக ஒரு 974 பாடல்கள் என்னமோனா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். அவர் ஹிட்லர் பற்றி சொல்லியிருக்கிறாரு, டைனா பற்றி சொல்லியிருக்கிறாரு, ட்ரம்ப் பற்றி சொல்லியிருக்கிறாரு, இந்திரா காந்தி பற்றி சொல்லியிருக்கிறாரு, ராஜீவ் காந்தி பற்றி சொல்லியிருக்கிறாரு, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த 3ஆம் உலக போரை பற்றி அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க MABUS மாப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் தெளிவாக சொல்லலை. தெளிவாக அவருடைய பாடல்கள் எதுவுமே தெளிவாக இல்லை. வெறும் 4 லைன் தான். நிறைய புரியாது. ஏதோ அவர் அவங்க இதில் எழுதியிருக்கிறாரு, அவங்க ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காரு, அது இங்கிலீஷில் மொழியாக்கம் பண்ணப்பட்டு தமிழில் மொழியாக்கம் பண்ணப்பட்டு ஏகப்பட்ட புஸ்தகங்கள் ஏகப்பட்ட ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்குதோ அந்த அர்த்தத்தில் எழுதி போட்டு சும்மா தள்ளின்னு இருக்கிறாங்க. அதான் கொட்டி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறார். ஆன்டி கிரைஸ்ட் சில இடங்களில் அது மாப்பஸ் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடுறார். இந்த ஆன்டி கிரைஸ்ட் அவன் எங்கேருந்து வருவானாக்க அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் ஆன்டி கிரைஸ்ட் வந்து 15 ஆண்டுகள் வந்து ஆளுவான், மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வருவான், அப்புறம் தென்னிந்தியாவிலிருந்து வருவான், இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே கூட நம்ம கல்கி அவதாரம், பெருமாள் 10வது அவதாரம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. 4 வேதங்களில் இது வந்து கலியுகம் தானே, கல்கி அவதாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. அவதாரங்கள் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ அவதாரங்கள் என்று எத்தனையோ பேர் நான் தான் கடவுள், நான் தான் அவதாரம்னு சொல்லிட்டு திரியறத நம்ம ரோடு மேலே பார்க்க முடியும். ஸோ இவர் என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டிங்கனாக்கா முக்கியமாக வந்து இது சம்பந்தமாக நாஸ்ட்ராமஸ் என்ன சொல்கிறார் என்பதை ஒரு சில பாடல்கள் மூலம் காணலாம். அவர் அந்த பாடல் முதல் தொகுப்பில் 51ஆம் பாடல்கள் அவர் கூறுகிறார். முதல் தொகுப்பில் 51வது பாடல் அவர் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஆமாம், பெருவாரியாக நாஸ்ட்ராமஸ் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க 3வது உலக போர் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட்டுங்களா? அது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆன்டி கிரைஸ்ட்னா அந்த கிறிஸ்து அப்படின்ற மாதிரி பொருள் வருது. இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, ஏற்கனவே நம்ம 2 கொடுங்கோலனை பார்த்துட்டோம். ஒருத்தவங்க நெப்போலியன், இன்னொருத்தவங்க வந்து ஹிட்லர். அப்போ இந்த 3வது உலக போருக்கு 3வது அந்த கிறிஸ்துவன் யார்? அவன் தான் வந்து கொஞ்சம் புரியிற மாதிரியும் புரியாத மாதிரியாத மாப்பஸ்ன்னு நம்ம பார்த்தோம். MABUS மாப்பஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, அந்த கிறிஸ்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அந்த கிறிஸ்துவன் வந்தானா, வரலையா, கிறிஸ்துவனா, அவன் எந்த கிழக்கு ஆசியாவிலேருந்து வரப்போகிறானா, இல்லாத தென்னிந்தியாவிலேருந்து வரப்போகிறானா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றளவு ஓடிட்டு இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், இன்றைக்கி உலகம் வந்து நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் சண்டை 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 சண்டை, போர். அதனால் போர் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இது காலங்காலமாக எவ்வளோ சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குது. 450 கோடி ஆண்டுகள் உலகம் தோன்றியது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒரு அது என்னது, இந்த நல்லது நல்லா சொல்லுவாங்க, இது இங்கே இருக்குது வரல, ஒரு பேங் அந்த சிதறல், சிதறிச்சு கிரகங்கள் வந்துச்சு போனிச்சு, அதை விட்டுங்க, அதில் போவான் மண்ட காயம். ஸோ இப்போது வந்து 3ஆம் உலக போர் கண்டிப்பாக உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம பார்த்தா எங்கே பார்த்தாலும் இஸ்ரேல் காசா, அப்புறம் ரஷ்யா உக்ரைனு, அப்புறம் ஈராக்கு, ஒருத்தவங்க யார் கூட, பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், இப்படி பயங்கரவாதமும் அண்ட் தீவிரவாதமும் சும்மா ஆறா ஓடுது. எங்கே பார்த்தாலும் ரொம்ப பேருக்கு அது தெரியல. பட் எனக்கு ஏதோ நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா
தெரியுது. ஏன்னா நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால ஒரு வேலை நான் அப்படி இருக்கலாம். நீங்கள் வேறு எனக்கு ஜோசியக்காரன் நினச்சிக்க போகிறீங்க. நான் முதல்ல இல்லை, நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய ஆய்வுகள் செய்கிறதுனால எனக்கு அப்படி தோணுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்க, அப்போ அந்த மூன்றாவது அதிபயங்கர கொடுங்கோலன் யார் என்பது இன்றும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறார், சதாம் ஹுசைன் தான் அந்த மூன்றாவது கொடுங்கோலம் என்று பல காலங்களாக அதை வந்து சதாம் ஹுசைன் இருக்காங்கல்ல, சதாம் ஹுசைன் தெரியுங்களா, ஈராக். ஆமாம், சதாம் ஹுசைன் தான் அந்த மூன்றாவது கொடுங்கோலம் என்று பல காலங்கள் நம்பப்பட்டது. அதற்கு ஏற்றால் போல் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் எண்ணெய் வளமிக்க வளைகுடா நாடுகளுக்கு மீது ஒரு கண் வைத்த வண்ணமே இருந்தன. பதிலுக்கு சதாம் ஹுசைனும் ஒரு சில வளைகுடா நாடுகளும் மற்றும் வேறு சில இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை வளர்த்து வந்தனர். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம இவங்க சண்டை போட்டுக்கிறது என்னைக்காக, அவங்க மேலே அமெரிக்கா கோபமாக இருந்தது. இதுக்கு பதிலுக்கு வந்து அவங்க வந்து சண்டை பண்ணது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த நாடுகள் போக்கை கூர்ந்து கவனித்து வந்தவர்கள் அனைவரும் என்றேனும் ஒரு நாள் அவர்களுக்குள் ஒரு மாபெரும் யுத்தம் வந்துச்சு. அந்த அது 3ஆம் உலக போராக மாறும் மிகப்பெரிய அழிவுகளை இந்த உலகம் சந்திக்கும் என்றெல்லாம் நினைத்தனர். ஆனால் அது 3ஆம் உலக போரா என்றால் அது இல்லை. பட் சரியாக இந்த காலகட்டத்தில் தான் நியூயார்க்கின் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது. அப்போ இந்த 2001 நினைக்கிறேன், சரியா தெரியல, இருக்கும், பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் நியூயார்க்கின் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது. அதை நிகழ்த்தியது ஒசாமா பின் லேடன் தான் என்று அமெரிக்கா சந்தேகமே வேண்டாம், அதை நாங்கள் தான் செய்தோம் என்று பகிரங்கமாகவே ஒசாமா அந்த குரூப் ஒத்துக்குச்சு. அல் கொய்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒத்துக்குனாங்க. அப்புறம் அல் கொய்தா அவங்க வந்து ஒத்துக்குனாங்க. ஸோ இது சதாம் ஹுசைன், ஓகேவா. அப்போது வந்து நம்ம இருமாப்புடன் அறிவுறுத்தினர். அப்போது போதாக்குறைக்கு இந்த தாக்குதல் அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் தாக்குதல் என்று உலக இஸ்லாமியர்களின் அனுமதி இல்லாமலேயே பிரகடனப்படுத்தினார் ஒசாமா. அதே ஒசாமா பின் லேடனில். அப்போ அவ்வளோதான், வெறும் வாயை மென்று கொண்டிருந்த தங்களுக்கு அவல் கிடைத்தது போலானது. அமெரிக்காவும் உலக அமைதியை காக்கிறேன் என்று ஒசாமா மீதும் ஆப்கான் மீதும் சரமாரியாக போர் தொட்டு இந்த விஷயம் நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம இப்போ ஏன்னா அவங்க சொல்கிறாங்க உலக இஸ்லாமியர்களின் அனுமதி இல்லாமலேயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை உடனே வந்து அவ்வளோதான், வெறும் வாயை மென்று கொண்டிருந்தவர்களுக்கு அவல் கிடைத்தது போலானது. என்னது, அமெரிக்காவும் உலக அமைதியை காக்கிறேன் என்று ஒசாமா மீதும் ஆப்கான் மீதும் சேரமாரியாக போர் தொடுத்தது. அப்புறம் நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டிருந்த 3வது கொடுங்கோலன் மற்றும் கிறிஸ்துவ எதிர்ப்பாளன் என்ற லேபிள் சதாம் ஹுசைனிடமிருந்து எடுக்கப்பட்டு சதாம் ஹுசைன் பேரில் தானே சந்தேகம் இருந்தது. இப்போ அதை தூக்கி என்னால் பக்கம் வச்சுட்டு யார் மேலே வந்துருச்சு, அது ஒசாமா மீது ஓட்டப்பட்டது. ஒசாமா தான் இவன் தான் 3ஆம் உலக போருக்கு காரணக்கர்த்தா அவன் இருக்க போகிறான் அப்படி இப்படின்னு பேசப்பட்டது. ஒசாமா மீது ஒட்டப்பட்டது. நாட்கள் சென்றன, இப்படி காலம் போயின்னுக்குது. போரும் ஓய்ந்த பாடியில் சண்டை நடந்துருக்குது. செம்மையாக போர் நடந்துக்குது. இப்போ போரும் ஓய்ந்த பாடியில்லை, ஒசாமாவும் பிடிபட்ட பாடியில்லை என்ற நிலையில் அமெரிக்காவின் பார்வை மீண்டும் ஈராக்கின் மீது தாவியது. சரின்னு போரும் வயலை உணங்கரைச்ச பாடில் உடனே அவங்க பார்வை எங்கே போகுது, ஈராக் மேலே போகுது. அமெரிக்காவின் எண்ணமெல்லாம் ஈராக் நாட்டின் எண்ணெய் மீதும். நம்ம ஈராக் மேலே எல்லாருக்கும் ஒரு வேணும் தான், அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் வளம் பெரிய நாடாச்சே. அமெரிக்காவின் எண்ணமெல்லாம் ஈராக் நாட்டின் எண்ணெய் மீதும் அதன் விகாரமான அதிபர் சதாம் ஹுசைன் மீதும் தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் அணு ஆயுதம் ஆமாம், அது அணு ஆயுதங்கள் சி திஸ் கைஸ் ஒசாமா பின் லேடன், சரியா. ஸோ வைத்து உள்ளனர். ஆட்டுக்குடி வைத்துள்ளனர், ஆட்டுக்குடி வைத்துள்ளனர். இதெல்லாம் நிறைய பேர் சேனல்கள் வச்சுருக்கிறாங்க. ஆட்டுக்குடி வச்சுருக்கிறாங்க, அதை வச்சுருக்கிறாங்க, இதை வச்சுருக்கிறாங்க. கடலில் வந்து ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க, அங்கே சோதிச்சு பார்க்குறாங்க, இங்கே சோதிச்சு பார்க்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் ஓடி இருந்தது. அவ்வளோ தூரம் நிறைய உள்ளே போக வேணாம், இப்படியே போயிட்டு இருக்குது. ஆமாம், அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல நாடுகள் ஒன்று கூடியதும் அதே போல் சதாமுக்கும் ஆதரவாகவும் நிறைய நாடுகள் வந்து குரல் கொடுத்தன. நிச்சயமாக இந்த
அதிக பிரசங்கியால் மீண்டும் ஒரு உலக யுத்தம் மூலம் என்றே அனைவரும் நம்பினார். சரி, அதிக மூக்க நுழைக்கிறதுல அமெரிக்காவை நம்ம வந்து வெரி நம்ம ஒடுக்கணும் வந்துடுவாங்க தானே. ஸோ அப்போ ரைட்டு உலக போர் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி போய் நிற்குது. ஆனால் 2006 சதாம் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டார். சதா மாட்டின உடனே சரின்னு சொல்லிட்டு 2006 தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ சப்புன்னு ஆகிப்போச்சு. மீண்டும் வெளிச்சம் ஒசாமா அப்படின்னு பக்கம் பாய்ந்தது. இப்போ ஒசாமா பக்கம் போயிடுச்சு ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒபாமாவை இப்போ ஆமாம் அதுவும் அதிக நாள் நிலைக்க வேலை 2011 அவரை தூக்கிட்டாங்க. எப்போ 2006 வந்து சதாம் வந்து தூக்கிலிடப்பட்டார். 2011 திடீரென்று ஒரு நாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா எல்லா சேனல்களையும் சிரித்த முகத்துடன் உலக மக்களுக்கு பேட்டி அளித்தார். இறுதியாக ஒசாமா பின் லேடன் சொல்லிட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. ஸோ அவங்களும் யார் சதாமும் இல்லை தூக்கல் போட்டாச்சு, இவன் ஒசாமா பின் லேடனையும் சுட்டாச்சு. மீண்டும் யார் தான் அந்த மூன்றாவது கொடுங்கோலன்னு மறுபடியும் இப்போ வந்து தலை தெரியுது. மூன்றாவது அந்த மூன்றாவது யார் மூன்றாவது உலகப்போர் யார் அந்த அந்தி கிறிஸ்து, யார் அந்த பேர் என்னது அந்தி கிறிஸ்துக்கு இங்கிலீஷில் என்ன ஆன்டி கிரைஸ்ட் அந்த மாதிரி. அப்போ நாஸ்ட்ராடமஸின் கணிப்புகளை கூர்ந்து ஆராய்ந்தால் ஒரு விஷயம் நன்கு புரிகிறது. அது என்னவென்றால் அவர் குறிப்பிட்டுள்ள 3 கொடுங்கோலர்களும் வரலாற்றின் போக்கையும் உலக மக்களின் வாழ்வையும் மாற்றக்கூடியவர்கள். ஆமாம், முதல் இருவரும் ஒட்டுமொத்த மனித இனத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துபவர் என்றும், மூன்றாவது கொடுங்கோலனா ஓர் உச்சகட்ட ஆன்மீக படை பலத்துடனும் சாத்தானின் மறு அவதாரமாக மனித இனத்தின் முழு எதிரியாக ஒரு போரை தொடங்குவார் என்றும், அந்த போர் மனித இனத்துக்கு எதிராக மட்டுமல்ல இறைவனுக்கு எதிரான போராகவும் அமையும் என்றே குறிப்பிட்டுள்ளார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதாம் ஹுசேன் ஆகட்டும், இல்லை ஒசாமா பின் லேடன் ஆகட்டும், இவங்கள பற்றி ஹிட்லர் பற்றி அதை பற்றி இவங்க பற்றி ஒன்று நெப்போலியனை விட்டுடுங்க, ஹிட்லரை விட்டுடுங்க, சதாமையும் விட்டுடுங்க, பின் லேடனையும் விட்டுடுங்க. இவங்க வந்து ஏதோ சண்டை ஊரு அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தவர்களாகவும், ஆனால் யார் இந்த மூன்றாவது உலக போரை நடத்தக்கூடிய அந்த சாத்தானின் மறு உருவமாக இருப்பான், மிக கொடூரமாக இருப்பான். அவனை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எது மேலெல்லாம் வந்து ஆமாம் ஆன்மீக படை பலத்துடன் வருவானா. ஆன்மீக படைனா என்னங்க, அது எல்லாம் இங்கி போட்டுன்னு வருவானுங்களோ? இல்லை, ஆன்மீக படைனா எனக்கு ஒன்றும் புரியல. அது ஓர் உச்சகட்ட ஆன்மீக படை பலத்துடனும் சாத்தானின் மறு அவதாரமாக மனித இனத்தின் முழு எதிரியாக மனித மொத்தம் உலகத்தையே அழிக்கக்கூடியவனாக. ஆமாம் அவனுங்க அப்படி கிடையாது. யார் நெப்போலியன் வந்து அந்த மாதிரி சிந்தனை உள்ளவனோ புத்தி உள்ளவனோ இல்லை. ஹிட்லரும் அந்த மாதிரி சிந்தனை உள்ளவனோ புத்தி இல்லை. அவன் நாடு பிடிக்கணும், போகணும், வரணும், அதோட துணணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி சுற்றி இருந்தவனுங்க, திருடணும், கொள்ளை அடிக்கணும், அப்படி தான் இருந்தானுங்க. அது எல்லாருமே அதை அந்த யாராகட்டும், அவங்க என்னது நெப்போலியன் தானே, நெப்போலியன் ஆகட்டும், ஹிட்லர் ஆகட்டும், அப்புறம் இவனுங்க எல்லாமே இந்த நாடு கொள்ளை அடிக்கணும், கோவிலில் உடைக்கணும், கோயிலில் இருக்கிற தங்க நகை மாணிக்க எல்லாம் தூக்கின்னு போகணும், திருட்டு பசங்க தானே அவங்கெல்லாம். நாடு பிடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் வாழ்ந்தவர்கள் தான் அவர்களெல்லாம். பட் இவன் நாட்டை உலகையே அழிக்க வேண்டும் என்று வருகிறானாம், ஆன்மீக உடையில் வருகிறானாம், ஆன்மீக பலத்துடன் வருகிறானாம், பெரிய ஆரவாரங்களோடு வருகிறானாம். அவன் வரும்பொழுது மேலே முழக்கங்கள், வான ஒலி, சங்கீதம், இசையெல்லாம் வருமா. சாத்தானின் மறு உருவமாக இருப்பானா, மக்களுக்கு எதிரானவனாக இருப்பானா, உலகுக்கே எதிரானவனாக இருப்பானா. எப்படி அவனை வர்ணிக்கிறார் பாருங்க யார், நம்ம நாஸ்ட்ராடமஸ். அப்போ மனித இனத்தின் முழு எதிரியாக ஒரு போரை தொடங்குவான் என்றும். அப்போ அந்த போர் எப்படி இருக்கும், மனித இனத்திற்கே. அப்போ டோட்டலி திஸ் இஸ் கோயிங் டு பி ஓவர் அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எண்ட் ஆஃப் டேஸஸ் அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும். மனித இனத்துக்கே அப்படின்னா, உலகத்துக்கே அப்படின்னா, சாத்தானின் மறு உருவம்னா என்னங்க அர்த்தம்? அது அவர் சொன்ன நிறைய எல்லாமே நடந்திருக்குதா, எல்லா விஷயம் 900 சில்லற பாடல்கள் எழுதியிருக்கிறார் இங்கிலீஷில். அந்த பாடல்கள்லாம் நாங்கள் பேக்ரவுண்டில் நான் போடுவோம் பாருங்க. இப்போ நாஸ்ட்ராடமஸ் தமது புத்தகத்தின் மூலம் 3 பகுதிகள் முடிந்த பின் தன் விதியை வந்து எழுதியிருப்பார். ஆமாம், அவர் அதோ இங்கே இருக்குது, முடிஞ்சால் உங்களுக்கு இது பாருங்கள். கொஞ்ச நேரம் இருக்குது, நல்லா அது பார்த்துங்க, படித்து வச்சுங்க. படிக்க முடியுதா? ஓகே.
ஸோ வேணால் நான் டைப் பண்ணுறேன், கம்ப்யூட்டரில் போயிட்டு நாங்கள் இங்கிலீஷில் அது இருக்கிறையோ அதை நாங்கள் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்கிறேன். ஆமாம், for 500 years more one shall keep count of him. For 500 years more one shall keep count of him who was the moment of his time. Then suddenly great light shall be given. He who for the century shall render then very satisfied. இது தமிழில் அங்கே என்ன போட்டிருக்காங்கனாக்கா, 500 ஆண்டுகளுக்கு மேலும் அவரை மர்மம் சூழும் உலகம் தேடிய அணிகலனும் ஆவார். பின் திரை விலகும் ஒளி பிறக்கும் தலைவன் யார் என புரியும் முழு திருப்தி பிறக்கும். தமது முதல் 500 ஆண்டுகளை பற்றிய பாடல்களில் கூறப்பட்ட அனைத்து கணிப்புகளும் தெளிவான பிம்பம் இல்லாமல் மர்மங்களால் மூடப்பட்டிருந்த அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே சம்பவங்களில் புரிதலில் ஒரு ஒளி பிறந்தது என்று குறிப்பிட்டார். அவரை பற்றியே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஸோ அவரை பற்றியே அவர் குறிப்பிட்ட ஒரு செயல் அது ஒரு மூன்றாம் பகுதியில் இதுங்க போட்டிருப்பாருங்க. ஆமாம், நாஸ்ட்ராடமஸின் தமது புத்தகத்தில் முதல் 3 பகுதிகள் முடிந்த பின் தன் விதியை எழுதியிருப்பார். அவரே எழுதி கொண்ட ஒரு விஷயம். அதையெல்லாம் இன்று நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம், அதை பற்றி நம்ம பேச. சரி, தமது முதல் 500 ஆண்டுகளை பற்றிய பாடல்களில் கூறப்பட்ட அனைத்து கணிப்புகளும் தெளிவான பிம்பம் இல்லாமல் மர்மங்களால் மூடப்பட்டிருந்தன. அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே சம்பவங்களின் புரிதலில் ஒரு ஒளி பிறந்தது என குறிப்பிட்டுள்ளார். ஆமாம், இப்போதாங்க 20ஆம் நூற்றாண்டில் தான் இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ரொம்ப பயங்கர. பட் ஏற்கனவே அவர் நிறைய ஹென்ரி செகண்ட், லூயி, ஆமாம் ஹென்ரி, ஏகப்பட்டவங்க வீட்டில் போய் மன்னர்களுடைய நண்பர்களாக இருந்திருக்கிறார். அவங்க பையன் யார், மைக்கேல். அவங்க பையன், அவருடைய பையனும் 2வது மனைவி பிறந்த பையன். முதல் மனைவி அவங்க பிளேக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஒய்ஃபு. அந்த ஒய்ஃப் அவங்க 2 குழந்தைங்க அவங்க பிளேக்கில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சலாமுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மிக நெருங்கிய 24 வயது கொண்ட ஒரு சட்ட மேதை ஒருவர் பேர் நல்ல பேருங்க, செம்ம பேர். கூடவே கட்சி வரைக்கும் அவர் தான் இருந்தார். அவர் பற்றி இங்கே வரும், நான் குறிப்பிட்றேன். இங்கே இருக்குது, வரமாட்டேங்குது. அப்படி என்றால் நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்ட தலைவன் அல்லது 3வது கொடுங்கல் யார் என்று அவனுக்கு விளங்கி இருக்க வேண்டும். அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி விளங்கியது என்ன? ஒருவேளை இறுதி யுத்தமான 3ஆம் உலகப் போர் வரப்போவதை முன்கூட்டியே உணர்ந்ததால் அப்படி குறிப்பிட்டுள்ளாரா? எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, போயிருக்காரு, வருகாரு, இதையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்புறம் நடக்க போகிற நிறைய விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கார். ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். அப்போ இதற்கான விடையையும் தனது வேறொரு பாடலில் குறிப்பிட முயன்றுள்ளார் நாஸ்ட்ராடமஸ். இதுக்குண்டான வைத்தியம் அது எதா அவர் போட்டிருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, பயங்கரமான ஒரு விஷயங்க அது. இது பாருங்க, நல்லா கொஞ்சம் என்னது பாஸ்போர்ட் கூட நீங்கள் படித்து பாருங்கள். நான் படிக்கிறேன், நம்ம ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். The Holy Empire will come in Germany. The Holy Empire will come in Germany. Islamists will find open places. Islamists will find open places. Ashes will want also Carmania. Ashes will want also Carmania. The support is all covered by earth. The support is all covered by earth. இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழாக்கு எப்படின்னா, புனித பேரரசின் விருட்சம் ஜெர்மனியில் விதையாகும். ஜெர்மனியில் பிறப்பான மாதிரி இஸ்லாமியர்கள் திறந்த வெளியை கண்டுகொள்ளும். கழுதைகள் கார்மேனியாவை விரும்பும். அது ஒரு ஊர். இந்த கார்மேனியான்னு சொல்கிறது ஒரு ஈராக் பக்கத்தில் இப்போ கூட இருக்குது. ஈராக் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊர் வரும். அந்த ஊர் பேர் கார்மேனியா. அப்புறம் அதன் ஆதரவும் புவி எங்கும் நிறையும் கழுதைகள். அந்த கார்மேனியா அது நம்ம பாருங்கள். புனித பேரரசு என்பது நிச்சயமாக இட்டாலியின் வாட்டிகன் சிட்டியை குறிக்கும். புனித பேரரசுனா நிச்சயமாக கண்டிப்பாக அது வேட்டிகன் தான், ரைட்டா? ஆமாம், வேட்டிகனை குறிக்கும். ஜெர்மனியை சேர்ந்த ஒருவர் போப்பாக வருவார் என்பதை ஒரு குறிப்பாக கொண்டால் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பு போப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனாங்க. தற்போதைய போப்
ஆமாம் பெனடிக், ஆமாம் போப் பெனடிக் எவ்வளோ 16. பூர்வீகம் தான் ஜெர்மனி. அப்படி பார்க்கணும்னா அவர் ஜெர்மனி தான். அப்படியானால் நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்ட அந்த அழிவுக்கான தொடக்க காலம் ஆரம்பித்து விட்டதா? இங்கே தான் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெனடிக் போயிருக்காரு. ஆமாம். ஸோ இப்போ வந்து அவர் 11ஆம் பெனடியில் இப்போ வேறு யாரோ போப்பு. ஸோ திஸ் மேன் யார்? இவர் தான் பெனடிக். இவர் தான் வந்து பெனடிக். இப்போ வந்து இப்போ வேறு சம் போப்பு இருக்காரா என்ன தெரியல. இஸ்மாயிலியர் என்போர் ஆபிரகாமின் மூத்த மகனான இஸ்மாயிலின் வழித்தோன்றர்கள். ஆபிரகாம் பற்றி தெரியல. ஆபிரகாம், சாரா, ஆரான், இந்த ஃபேமிலி அது ஹிஸ்ட்ரி, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, பைபிள் ஹிஸ்ட்ரி. அதில் பார்க்க போனாக்க அது கொஞ்சம் நிறைய போகும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அப்படியே எங்கள் அப்பா நிறைய இருக்குது. சரி பார்க்கலாம், பெரிய வீடியோ தான். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். என்ன இஸ்லாமியர் என்போர் ஆபிரகாமின் மூத்த மகனான இஸ்மாயிலின் வழித்தோன்றர்கள். யார்? இஸ்மாயிலர் என்போர். யார்? இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லை, இவங்கெல்லாம் வந்து யாருடைய வழித்தோன்றர்கள்? ஆபிரகாமுடைய மூத்த மகன் இருக்கா இல்லையா, மூத்த மகன் இஸ்மாயில், அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்றது பைபிள் அப்படி தான் சொல்கிறது. குரான் கூட நிறைய விஷயங்கள் அப்படி தான் சொல்கிறது. நமக்கு சரியாக தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ தற்போதைய புனித ஸ்தலமான மெக்காவில் குடியேறியவர்கள், அதாவது தற்போதைய இஸ்லாமியர்கள், மெக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் யார் அவர்கள்னாக்கா ஆபிரகாமுடைய மூத்த மகன் இஸ்மாயிலில் இருந்து அப்படியே சென்றவர்கள். ரைட்டு. சரி, இப்போ பைபிளில் கொஞ்சம் உள்ளே போவோம். இப்போ பைபிளின் ஆதி ஆகமமான ஜெனிசிஸ் இருக்குது இல்லையா, ஜெனிசிஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய விடைகள் கிடைக்கும். பைபிளின் ஆதி ஆகமமான ஜெனிசிஸில் இஸ்மாயில் பற்றிய ஒரு குறிப்பு உள்ளது. இஸ்மாயில் பற்றி வந்து ஒரு குறிப்பு இருக்குது. அது என்னன்னா கழுதைகள் என்று நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டு உள்ளதற்கும் அதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை காணலாம். கழுதைகள் நம்ம அந்த பாடலில் இங்கே பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், இங்கே என்ன பார்த்தோம்? கழுதைகள் கார்மேனியாவை விரும்பும். அவர் அது எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே கழுதைகள் என்று நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டுள்ள யாரை? பைபிளின் ஆதி ஆகம ஜெனிசிஸில் இஸ்மாயில் பற்றிய ஒரு குறிப்பு உள்ளது. கழுதைகள் என்று நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டுள்ளதற்கும் அதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை காணலாம். ஜெனிசிஸ் வந்து 16:12 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குனாக்க, இஸ்மாயில் வில் பி அ வைல்டு டாங்கி ஆஃப் அ மேன். என்னான்னு போட்டிருக்கு? இஸ்மாயில் வில் பி அ வைல்டு டாங்கி ஆஃப் அ மேன். His hand will be against everyone and everyone's hand against him. அங்கே நல்லா பாருங்கள். His hand will be against everyone and everyone's hand against him. அப்புறம் and he will live in hostility toward all his brothers. அப்புறம் and he will live in hostility டுவர்ட் ஆல் ஹிஸ் பிரதர்ஸ். அவங்க பிரதர்ஸ்க்கு ஆப்போசிட்டியாக இருப்பான், எதிரியாக இருப்பான். அந்த மாதிரி தான் அவன் ஒரு கழுதை, வைல்டு டாங்கி, முரட்டு கழுதை மனிதன் அப்படி இருக்குது. அவனுடைய ஹேண்ட் எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக இருக்கும். எல்லாருடைய ஹேண்ட்ஸும் வந்து இவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அதான் இவன் எல்லாருக்கும் எதிரியாக இருப்பான், அவங்க எல்லாரும் இவனுக்கு எதிரியாக இருப்பாங்க. அவன் பிரதருங்களுக்கே அவன் எதிரியாக இருப்பான். அவன் ஒரு முரட்டு கழுதை அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் ஜெனிசிஸில் இருந்து சொல்லுது. ஸோ இஸ்மாயில் காட்டு கழுதையை போன்று முரடனாகவும் சுதந்திரமானவனாகவும் இருப்பான். யார் வந்து? இஸ்மாயில் யார்? ஆபிரகாமுடைய மூத்த மகன் இஸ்மாயில் வந்து எப்படி இருப்பானா? முரடனாகவும் சுதந்திரமானவனும் இருப்பான். அவன் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக இருப்பானா, எல்லாருக்குமே விரோதம்னா, ஒருத்தனுக்கும் விரோதமானவனாக இருப்பானா, ஒவ்வொருவரும் அவனுக்கு விரோதமாக இருப்பார்களாம். அதே மாதிரி மற்றவர்களும் ஒவ்வொருவர்களும் இவனை வந்து விரோதியாக தான் பார்ப்பாங்களாம். அவன் ஒவ்வொரு இடமாக சுற்றி தன் சகோதரர்கள் அருகில் குடியேறுவானாம். இப்படி ஒரெல்லாம் சுற்றி கடைசியில் எங்கே போவானா? அவன் சகோதரர்கள் இருக்கிற இடமாக இடங்களை கண்டறிந்து அங்கே செல்வானாம். அவர்களுக்கும் அவன் விரோதமாக இருப்பானா. அவங்க பிரதர்ஸுங்களுக்கு கூட அவன் என்னவா இருப்பானா? விரோதமாக இருப்பானா. யார் அது? இஸ்மாயில் யார்? ஆபிரகாமுடைய மூத்த பையன்.
நல்லா புரிஞ்சுக்கணும், மூத்த பையன். அப்புறம் புனித ஜெனசிஸில் குறிப்பிட்டுள்ள இந்த வரிகளுக்கான பின்னணியை கொஞ்சம் அறிந்து கொண்டேயானால் நாஸ்ட்ராடமஸின் செய்தி என்னவென்று கொஞ்சம் புரியும். இது கொஞ்சம் உள்ளே போனால் தான் அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிறிஸ்துவ இஸ்லாமிய மதங்கள் தோன்றுவதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர் ஆபிரகாம். கிறிஸ்துவ முஸ்லீம் இந்த காலத்துக்கெல்லாம் முந்தைய காலங்கள் இது நிறைய அது வேண்டாம். ஆபிரகாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், ஆபிரகாம் பற்றி தெரியும், ஆபிரகாம் வாய்ப்பு சாரா அதை பற்றி தெரியும். அப்புறம் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து ஒருத்தி இருந்தா அவள் ஆலகான், அவளை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். சரி, அதை பற்றி கொஞ்சம் அப்படியே டீட்டெயில்டாக உள்ளே போவோம், நம்ம படிக்கிறோம் பாருங்கள். கிறிஸ்துவ இஸ்லாமிய மதங்கள் தோன்றுவதற்கு முந்தைய காலத்தில் அல்ல, கிறிஸ்துவ மதமும் கிடையாது, முஸ்லீம் மதமும் கிடையாது, அதுக்கு முன்னால் காலத்தில் வாழ்ந்தவர் ஆபிரகாம். ஆபிரம் என்று இயற்பெயர், அப்படியா? ஸோ இறைவனின் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் இறைவனுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவும் மிகுந்த பக்தி உடையவராகவும் திகழ்ந்தார். உண்மைதான், நம்ம நிறைய பார்த்துருக்கோம், சினிமா படங்கள்லாம் இருக்குது. அவருக்கு சாரா என்ற அழகிய மனைவி. ஆனால் பல நாட்களாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகவே ஆபிரகாமிடம் ஒரு யோசனை கூறினார் சாரா. பொண்டாட்டியை சொல்கிறா யார்கிட்ட, நமக்கு தான் குழந்தை இல்லையே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா, ஒரு ஐ சொல்லட்டுமா, புத்தி சொல்லட்டுமா, அப்படி இப்படி பிரைன் வாஷ் பண்ணி கல்யாணம் மந்திரம் சொல்லுவாங்களான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வம்ச விருத்திக்காக, ஒரு குழந்தை இல்லையே, வாரிசு இல்லையே, இப்போ வம்ச விருத்திக்காக ஆகார் யார், வேலைக்காரி யார் வீட்டில், ஆபிரகாம் வீட்டில், சாரா வீட்டில் வேலைக்காரி, அடிமை பெண் என்ற அடிமை பெண்ணை ஆபிரகாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சாராவின் இந்த யோசனையை ஏற்று ஆபிரகாமும் ஆகாரை திருமணம் செஞ்சுக்கினார். அவர் அடுத்த சில தினங்களில் ஆகார் கருவுற்றார். ஆகார் குரானில் கூட அந்த பேர் வரும், வேறு பேரில் வருது அது. ஸோ கருவுற்றார். இடைப்பட்ட காலத்தில் சாராவுக்கும் ஆகாருக்கும் ஒத்து வருவது. அந்த இடைப்பட்ட காலத்தில் கருவுற்றுறதுக்கு அப்புறம் சாராவுக்கும் ஆகாருக்கும் பிரச்சனை. அது தெரியுங்களா, நிறைய பிரச்சனைங்க, பொம்பளைங்கனாலே அப்படி தானே. முதல்ல இதுதான் போய் சொல்லிச்சு யார்கிட்ட, ஆபிரகாம் நீ நமக்கு ஒரு வம்ச விருத்தி இல்லை, வாரிசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ என்ன பண்ணு, நம்ம அடிமை பண்ணு இருக்கிறாள்டா, ஆகார் அவளை நீ இது பண்ணி நம்ம வம்ச விருத்தியை உற்பத்தி பண்ணுன்ற மாதிரி கேட்டால் அந்த அவரும் ஒத்துக்குன்னு ரைட்டு. அதுவும் கர்ப்பம் ஆயிடுச்சு. பிரசவத்துக்கு முன்பே ஆகார் அங்கிருந்து கிளம்பி செல்ல திடீரென அவள் முன்னால் ஒரு தேவதூதன் தோன்றினார். ஸோ இவங்களுக்குள்ளார பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்க குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாலே இது போயிடுது, நம்ம போயிடலாம், எது இது தொல்லை, இந்த கர்மத்தில் இருக்கணும்னு நினச்சதோ என்னமோ தெரில. சரின்னு சொல்லிட்டு அது போகும்பொழுது அது முன்னால் ஒரு காட்டு வழியாக போகுதுன்னு வைங்களேன், ஏதோ பாலைவனம் வழியாக போகுதுன்னு வைங்களேன். அப்போ என்ன இருந்து நான் அப்போ கிட்டே போய் பார்த்தேன். ஸோ அப்போ ஒரு தேவதூதன் தோன்றி தவறு செய்கிறாய் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அசரடி ஒலி அந்த மாதிரி. நீ அவர்களின் பணிப்பெண், நீ அவங்களுடைய பணிப்பெண், அடிமை. அவர்கள் உனக்கிட்ட பணி இன்னும் நிறைவடவில்லை. அவங்க உங்ககிட்ட என்ன வேலை சொன்னாங்க, ஒரு பிள்ளையை பெற்று கொடுன்னு சொன்னாங்க, அந்த வேலை முடிஞ்சுதான், இன்னும் முடியல. அப்போ நீ பாடு ராவோட ராவா நைட்டோட நைட்டாக சொல்லாமல் இப்படி ஓடினா எப்படி, இது நல்லதா, இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ அது நிறைவடையவில்லை, அது முடியும் வரை நீ அங்கே இருப்பது தான் ஜாயம். அந்த வேலை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், கவலை வேண்டாம், என்ன கவலைப்படாத அப்படின்ற. அப்புறம் இந்த ஆபிரகாம்ஸ் ஃபேமிலியோடைய ட்ரீ பிளான் ஒன்று போட்டிருக்காங்க, முடிஞ்சால் அதை பார்த்துங்க. ஆபிரகாம், அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் எப்படி பெருகிச்சு, எப்படி அவங்க அப்படியே பரவினார்கள் அப்படின்ற ஒரு பிளான் தான் அது. முடிஞ்சால் அது பார்த்துக்குங்க. ஸோ இப்படி என்ன பண்ணுது, அது சொல்லுது, கவலை வேண்டாம், கவலைப்படாதே, உன் வம்சாவளியினர், உனது வம்சம் இது வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா இருக்குதுல்ல, குழந்தை இருக்குதுல்ல, வம்சாவளியினர் வருங்காலத்தில் மிகவும் மேன்மை அடைவர். மக்களின் புதிய வழிகாட்டியாக உன்னுடைய வம்சத்தினர் மாறுவர். மக்களின் புதிய வழிகாட்டியாக, எப்படி மக்களின் புதிய வழிகாட்டியாக உன் வயிற்றில் வச்சுன்னு இருக்கிறிய உன்னுடைய வம்சத்தினர் மாறுவர். அப்புறம் உனக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான், உனக்கு ஒரு ஆண் பையன் பிறப்பான். அவனுக்கு இஸ்மாயில், யார்,
இஸ்மாயில் என்று பெயரிடு. அதான் அந்த இஸ்மாயில் மூத்த மகன், இவன் தானே மூத்த மகன். பெயரிடு. அவன் சகோதரர்களுக்கு பிற மனிதர்களுக்கு துஷ்ட மனிதனாக இருப்பான். அவன் சகோதரர்களாகட்டும் வேற யாருக்கா இருந்தாலும் அவன் ஒரு துஷ்ட மனிதராக இருப்பான். அவனுடைய கைகள் அனைவருக்கும் எதிராக இருக்கும். அவன் எல்லாருக்குமே எதிரியாக தான் இருப்பான். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டான். அவருடைய கைகளும் அவனுக்கு எதிராக இருக்கும். அதே மாதிரி அவங்களும் இவனுக்கு எதிராக தான் இருப்பாங்க. எப்பொழுதும் தன் சகோதரர்களுடனும் அவர்களின் வழி தோன்றல்களுடனும் பகைமையுடனே இருப்பான் என்று சொல்லிவிட்டு மறைந்தான் தேவதூதன். அந்த தூதனின் வார்த்தைகள் ஆகாருக்கு தீர்க்க தரிசனமாக அமைந்தன. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்க, சாராவுக்கு குழந்தை இல்லை. இப்போ வேலைக்காரி, அடிமை பெண் அல்லது வேலைக்காரி, பணிப்பெண், இவகிட்ட தான் குழந்தை இருக்குது. இவ தான் ஆக்சுவலி இப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தை. ஆபிரகாமுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை. பேர் இஸ்மாயில். இப்போ இவன் சகோதரர்களுக்கு எதிராக இருப்பானா, மக்களுக்கு எதிராக இருப்பானா, ஊருக்கு எதிராக இருப்பானா, அந்த ஊரே இவனுக்கு எதிராக இருக்குமா, இப்படி ஒரு தேவதூதன் சொல்லிடுச்சு. யார்கிட்ட? ஆகார்கிட்ட சொல்லிடுச்சு. ஆகாரும் ரைட்டு, ஓகே, நமக்கு இப்படிதான் ஒரு சாத்தாம் புல்லு தான் பொறுக்கும் போல இதுன்னு நான் நினச்சிதோ பாவம், நமக்கு தெரியாது, நான் சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். ஸோ அப்புறம் அதன் பின்னர் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த மகனுக்கு தேவதூதன் அருளியபடி இஸ்மாயில்னே பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போயிடுச்சு, ஓடி போல வந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்மாயில்னு சொல்லிட்டு பேரையும் வச்சுட்டாங்க. இஸ்மாயிலும் எப்பொழுதும் ஆபிரகாமுக்கு எதிராகவே இருந்தார். கலக்கம் அடைந்த ஆபிரகாம் இறைவனும் உருகி வேண்டவும் இறைவன் அவர் முன் தோன்றினார். இப்போ சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி இஸ்மாயில் ஆபிரகாமுக்கு அப்பனுக்கு விரோதியாக தான் இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகலை, ஆபிரகாமுக்கும் ஆகலை, இஸ்மாயிலுக்கும் ஆகலை. ஒரே பிரச்சனை தான். இவர் போய் என்ன பண்ணுறாரு, இறைவன் கிட்ட முறையிடுறாரு. இறைவா என்ன இறைவா அப்படின்ற மாதிரி உருகி வேண்டும் இறைவன் அவர் முன் தோன்றினார். கவலை வேண்டாம்ன்றார். மறுபடியும் ஆகார்கிட்ட சொன்ன மாதிரியா, ஆகார்கிட்ட தேவதூதன் இது தேவனே போல இருக்குது. சரி, கவலை வேண்டாம், மிகப்பெரிய வழி தோன்றல்களின் தந்தையாக இனி நீ வரும் சந்ததியால் நீ பார்க்கப்படுவாய். ஆபிரகாம் வருத்தப்படாதான், இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அது லொசுக்கு நீ தான் உலக தந்தை, மிகப்பெரிய தந்தை, இப்படிதான் நீ தான் பேசப்படுவாய், உன் வம்சம் வளரும், உன் வம்சம் உலகம் பூரா வளரும், இப்படி சொல்கிறாரு. வழித்தோன்றல் தான், உன்னுடைய வழித்தோன்றல் தான் எல்லாமே. அவர்கள் மூலம் மிகப்பெரிய பயன்கள் உலகில் நிகழக்கூடும். அவர்கள் மூலமாக உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள், உறவுகள் எல்லாமே உருவாகும். அப்புறம் மன்னர்கள் உனக்கு அடிபணியர். மன்னவரே உனக்கு அடிபணிவர். எனக்கும் இறைவனுக்கும், எனக்கும் இறைவன் தான், எனக்கும் உன் வழி தோன்றலுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படும். உடன்படிக்கை, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உடன்படிக்கை ஏற்படும். அப்புறம் உன் மனைவி சாரா விரைவில் கர்ப்பம் அடைவாள். என் முழு அருள் பெற்ற ஒரு குழந்தை அவளுக்கு பிறக்கும். யாருக்கு? சாராளுக்கும் குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லாமல் தான் இருந்தது, இப்போ சாராளுக்கும் குழந்தை பிறக்கும். என் அருள் ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே இருக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்படாத. நீ அந்த குழந்தைக்கு ஐசாக் என்று பெயர் வை. ஐசாக், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வை? ஐசாக் என்று பெயரிடுவோம். அதற்கு 12 மகன்கள் பிறப்பார். அவனுக்கு 12 மகன்கள் பிறப்பர். அவர்களின் மூலம் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் என்று பணித்தார் இறைவன். இப்படி அவர் சொல்கிறார். 12 ஐசாக்னு பேர் வை. யார் இது சாராவுக்கு பிறந்தது, லேட்டாக பிறகுது. 2வது பையன் ஐசக் பேர். அவனுக்கு 12 பசங்க படுப்பாங்க. அவனுக்கு எல்லா அருளும் கொடுப்பேன். நீ உலகத்தில் மிகப்பெரிய உசரமான ஒரு இடத்துக்கு போவ, உலகம் உன்னை பின்பற்றும், மன்னர்கள்லாம் உன்னை மதிப்பர், அடிமையே கூட ஆவர். இப்படிலாம் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது இப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு அதுவே நடந்தது. அப்புறம் மறைஞ்சிடுறார் பொழுது. கூறிவிட்டு மறைந்தார். அதுவே நடந்தது. இஸ்மாயிலின் வழி தோன்றல்களே பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் ஆனார். ஆமாம், மூத்த மகன் இருக்காங்கல்ல, ஆகாருக்கு பிறந்தவன் இஸ்மாயில், அவர்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆனார்கள். ஐசாக்கின் வம்சத்தினர் கிறிஸ்தவர்கள் ஆயினர். ஐசாக்குடைய வம்சத்தினர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். தேவதூத ஆகாருக்கு அருளியபடி இஸ்மாயிலின் கைகள் அனைவருக்கும் எதிராக மாறியதால் அவரை காட்டுக்கழுதை என்றும் பேதை என்று முன்மொழிந்து உள்ளனர். ஆமாம், எல்லாருக்கும் இதுவாக இருக்கேன் இல்லையா? அது பாருங்கள், இந்த மேப் கொஞ்சம் பார்த்துங்க, முடிஞ்ச அதில் இருக்கிற நோட்ஸ் எதாவது எடுத்துங்க. அதனால தான் அவனை காட்டுக்கழுதை, இஸ்மாயிலை காட்டுக்கழுதை நாஸ்டாமஸ் பாடலில் குறிப்பிட்டு இருக்கிறாரு இல்லையா? என்னன்னு குறிப்பிட்டிருக்காரு இங்கே நம்ம பார்த்துமே.
எங்கே பார்த்தோம்? இது பார்த்தீங்களா? இஸ்மாயில் வில் பி அ வைல்ட் donkey of a man. His hand will be against everyone and everyone's hand against him. And he will ஆமாம், இது ஜெனிசிஸில் இருக்குது. இது வந்து and he will live in hostility toward all his brothers அப்படின்னு இங்கே ஜெனிசிஸில் இருக்குது. ஆனால் நாஸ்ட்ராமஸ் என்ன குறிப்பிட்றாங்க? ஆஸ்னா கழுதை, ஆஸ்னா டாங்கி, கழுதை. ஆமாம், ஆஸஸ் வில் வாண்ட் ஆல்சோ கார்மேனியான்றது அந்த ஊர். கார்மேனியா கழுதை, வைல்டு டாங்கி, ஜெனிசிஸில் அப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, இப்படி எழுதியிருக்காரு. அதுக்கு முடிச்சு போடுறாங்க. அந்த மாதிரி விஷயம் போகுது. சரிங்களா? இதே வந்து நான் கடைசியாக வந்து நம்ம இன்னும் நிறைய போகும் போல இருக்கு. இன்னும் ஸோ இங்கே வந்தாச்சு தான் இருக்கு. தேவதூதன் அவருக்கு அருளியபடி இஸ்மாயிலின் கைகள் அனைவருக்கும் எதிராக மாறியதால் அவரை காட்டுக்கழுதை என்றும் பேதை என்றும் முன்மொழிந்து உள்ளனர். அப்புறம் கிறிஸ்துவ மத நூலான ஜெனிசிஸில் சொல்லப்பட்டுள்ள இதே வரலாறு இஸ்லாமிய புனித நூலான குரானிலும் சொல்லப்பட்டு உள்ளது. சேம் விஷயம் குரானில் கூட இருக்குது. ஆனால் சிறு சிறு மாற்றங்களோட, சின்ன சின்ன வித்தியாசங்களோட இருக்குது. கிறிஸ்துவர்கள் அழைக்கும் ஆபிரகாம் என்பவர் இஸ்லாமியரால் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவர்கள் ஆபிரகாம் என்று சொல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வந்து இப்ராஹிம் அப்படி சொல்கிறாங்க. இப்ராஹிம் என்று அவங்களால வந்து ஆபிரகாம் அவங்க இப்ராஹிம் அப்படி சொல்லிட்டு அழைக்கிறார்கள். சாராவாகவே இருக்கிறார். இதில் குரானில் சாராவாகவே அழைக்கப்படுகிறார். ஆகார் என்பவர் குரானில் ஹாஜர். இங்கே ஆகார் இல்லையா, ஆகார் பணிப்பெண். ஆனால் குரானில் வந்து ஹாஜர் என்று ஆகிறார். சமூகத்தின் பார்வையில் நாஸ்ட்ராமஸ் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்பதால் தனக்கான குறிப்புகளை அவர் ஜெனிசிஸிலிருந்தே எடுத்துள்ளார். அதையே அவரது தமது பாடலிலும் வழிமொழிந்தார். ஸோ அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்பதால் அவர் வந்து ஜெனிசிஸ் பைபிளிலிருந்து தான் அதை எடுத்திருக்கிறார். ஆதியாகமும் ஜெனிசிஸ்லேருந்து தான் நிறைய விஷயத்தை எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு யூகம் இல்லை, ஒரு ஏதோ ஒரு இது. அப்போ கார்மேனியா என்பது ஈரானில் உள்ள பாரசீக வளைகுடாவின் நுழைவாடியில் உள்ள ஒரு நகரம். பாரசீக வளைகுடா நுழைவாயில் இது அந்த ஊர் ஈரான். கார்மேனியா என்பது ஈரானில் உள்ள பாரசீக வளைகுடா நுழைவாளியில் உள்ள ஒரு நகரம். அதாவது வருங்காலத்தில் நிகழப்போகும் நெருக்கடிகளுக்கு ஈரான் ஒரு முக்கிய காரணமாக அமையலாம். வருங்காலத்தில் நிகழப்போய் தான் 3ஆம் உலகப் போரை நோக்கி நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ வருங்காலத்தில் நிகழப்போகும் நெருக்கடிகளுக்கு ஈரான் ஒரு முக்கிய காரணமாக அமையலாம் என்றும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்மாயிலின் வழித்தோன்றல்களான இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இங்கே இவர் இப்போ கடைசியில் இங்கேயோ அங்கே சுற்றி அங்கே யார், நெப்போலியன், அதுக்கப்புறம் ஹிட்லர், அதுக்கப்புறம் யார், சதாம் ஹுசேன், அப்புறம் வந்து ஒசாமா பின் லேடன், இப்படி 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 போய் இப்போ இங்கே வந்துடுச்சு. யாருக்கும், கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் ஆன்டி கிறிஸ்ட்டு. அப்புறம் அந்த ஆன்டி கிறிஸ்ட்டு யார், அந்தி கிறிஸ்து. இப்படி போய் கிறிஸ்துவன் அங்கே போய் இங்கே போய் தென் ஆசியா, அந்த ஆசியா, கிழக்கு ஆசியா, இப்படி இப்படி சுற்றி ஒரு மிகப்பெரிய படையுடன், ஆன்மீக படையுடன், மிக உலகையே அழிக்கும் எண்ணத்துடன் நாசமாக போங்க அப்படின்ற எண்ணத்தோட இப்போ இங்கே வந்து முடிய போகுது. இஸ்மாயிலின் வழி தோன்றல்களான இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போர் வரலாம் என்பதையே நாஸ்ட்ராமஸ் தன் கணிப்பின் மூலம் வலியுறுத்துகிறார் போல் இருக்கிறது. சரி, 4வது வரியில் அவர் குறிப்பிடும் அதன் ஆதரவாளர்கள் புவியெங்கும் நிறைவர் என்பது ஒருவேளை போரின் முடிவாக இருக்கலாம். ஆமாம், 4வது வரியில் வந்து 4வது வரியில் அவர் குறிப்பிடும் அதன் ஆதரவாளர்கள் யார்? மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளுடன் பெரிய படையுடன் வருவதாக அந்திகிறிஸ்தை குறிப்பிடுகிறார். அப்போ அந்த ஆதரவாளர்கள் என்பவர்கள் யார்? அதுதான் அந்த போரில் கலந்துக்கிட்ட வீரர்களாக இருப்பார்களோ என்னமோ தெரியல. சரி, இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நாஸ்ட்ராமஸ்க்கு வேண்டுமானால் அது வருங்காலமாக இருக்கலாம். அவருக்கு அது வருங்காலம். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதி வச்சுட்டு போட்டார். சாரி, தப்பாக இல்லை, எழுதி வச்சுட்டாரு. ஆனால் இப்போ அவருக்கு அது வருகாலம். பட் நமக்கு
நமக்கு அது எந்த காலம், இந்த காலம் இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். அவர் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதிய 3ஆம் போர், அந்தி கிறிஸ்து, ஒசாமா பின் லேடன், அவர் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அப்புறம் இரட்டை கோபுரம், அப்புறம் ஜான் கென்னடி, எல்லாம் எவ்வளோ ஹென்றி, எல்லாருமே இப்போ வாழ்ந்தவர்கள் தான். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு, அல்லது இந்த 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு, இப்படித்தான். ஸோ இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் இந்த 3ஆம் உலகப் போரை வந்து நான் வந்து கொஞ்சம் அங்கே இங்கேன்னு தடவி கிடவி சில விஷயங்கள்லாம் எடுத்து நான் பேசிக்கிறேன், பாருங்க. ஸோ இப்பொழுது இருக்கிறோம். அவர் குறிப்பிட்ட சகுனங்கள் அனைத்தும் இப்போது தோன்ற ஆரம்பித்து விட்டன. உண்மைதான், எங்கே பார்த்தாலும் சகுனம் சரியில்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கலாம். எங்கே பார்த்தாலும் ஒரே ஓலம், சத்தம், கதறல். டிவி கம்ப்யூட்டர்லாம் வெடிக்குது. எப்படி? எதனால? தேர்தல் பிரச்சாரம். ஐயோ, களம் வேறு, தேர்தல் களம். ஆமாம், சூடேறிதான் அவனுங்க வந்து பேசுகிறானுங்க. எதில்? அந்த டிவியில் அது இந்த காம்பேஸ் அவங்க ஆங்கர்ஸ் ஆங்கர்ஸ் தானேங்க. ஒரு 40-50 பேர் இருக்கிறானுங்களே, டெய்லியும் வந்து உக்காந்துக்கிறது. இவர் பேட்டி கொடுப்பாரு, அவர் பேட்டி கொடுப்பாரு, இவர் பேட்டி எடுப்பார், அவர் பேட்டி கொடுப்பார். ஐயோ தலை வாடி, அரைச்ச மாவையே காலாங்காலமாக அரைச்சின்னு இருக்குதுங்க இந்த மீடியா, இந்த சோசியல் மீடியா, அப்புறம் இந்த சேனல்ஸ். ஐயோ தலையே வலிக்காத அவனுங்களுக்கு. பாவம், அவங்க பார்த்தா எனக்கு கஷ்டமாகுது. ஏதோ பாவம், ஒருத்தனை கூப்பிட்டு பேச சொன்னால் அவன் பேசுனா ஏதோ 100, 200, 300 கொடுப்பானுங்க போலகுது. அதுக்காக உயிரை கொடுத்து பேசுகிறானுங்க. போட்டோம், நமக்கு தேவையில்லாத விஷயம், நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் பாவம், கஷ்டம். சூடேறி போச்சுன்றான், கலன்றான், போருன்றான், வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, அடிக்கிறாங்க, தள்ளு முள்ளுன்றான், என்னமோ. சரி, இதெல்லாம் சகுனம் தான். இதெல்லாம் வந்து சகுனம். ஆமாம், நாம் இப்பொழுது இந்த புக்கு எப்பயோ எழுதின புக்கு தான். சகுனம் இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து சகுனம். இதை பார்க்கும் பொழுது இப்போது ஆமாம், நாம் இப்போது இருக்கிறோம். அவர் குறிப்பிட்ட சகுனங்கள் அனைத்தும் இப்போது தோன்ற ஆரம்பித்து விட்டன. அமெரிக்காவின் பார்வையும் ஆப்கானிஸ்தான், ஈராக்கு போன்ற நாடுகளை கபலீகரம் செய்துவிட்டு இப்போது ஈரானின் பக்கம் திரும்பி உள்ளது. அணுமின் நிலையங்கள் அமைத்து மின்சாரம் தயாரிக்கிற பெயரில் ஈரான் நாட்டினர் அணு ஆயுதங்கள் தயாரிக்கின்றனர் என்கிற பழைய பாட்டை மறுபடியும் பாடி வருகிறது அமெரிக்கா. ஈரானும் பதிலுக்கு அமெரிக்காவை தாராளமாக முயற்சி கொண்டு இருக்கிறது. ஆமாம், மறுபடியும் பலது ஈரான் அணுகுண்டு சோதனை பண்ணுறது, தயாரிக்குது, போகுது வருது. அவங்க பலது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை இப்போ ஓடின்னு தான் இருக்குது. 10வது குறைக்கு இந்த இஸ்ரேல் அண்டு காசா, அப்புறம் ரஷ்யா அண்டு உக்ரைன், அப்புறம் எங்கே பாகிஸ்தான் அங்கே வெடிகுண்டு வெடிக்குது, எரிமலை அதுவாக வெடிக்குது. எங்கே பார்த்தாலும் சுனாமி, எங்கே பார்த்தாலும் புயல், ரீசன்ட்லி காட்டு தீ. ஆக எங்கே பார்த்தாலும் கலவரம். மக்களால் அல்ல, இயற்கையாலையும் சரி, பேரிடர்கள், ஆபத்துக்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அநேகமாக என் கருத்துப்படி 3ஆம் உலகப் போர் அவ்வளோ சீக்கிரத்தில் கூட வரலாம். இது என் கருத்துங்க. அப்புறம் ஏதோ இருந்தாலும் இப்படி சொல்கிறாங்க, அவன் மேலே கேஸை போட்டு உள்ள வைங்க. சரி, எதையாவது பண்ணுங்க. ஸோ என் கருத்துப்படி உலகப்போர் என்பது அடுத்த 3ஆம் உலகப்போர் என்பது அடுத்த சில நொடிகளிலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அணுமின் நிலையங்கள் அமைத்து மின்சாரம் தயாரிக்கிற பெயரில் ஈரான் நாட்டினர் அணு ஆயுதங்கள் தயாரிக்கின்றனர் என்கின்ற பழைய பாட்டை மறுபடியும் பாடி வருகிறது அமெரிக்கா. ஈரான் அதற்கு அமெரிக்கா அந்த மாதிரி பண்ணுறது. சங்கிலி தொடர் போன்ற இந்த நிகழ்வுகள் யாவும் 3ஆம் உலகப் போருக்காக நான் ஆயத்தமா என்ற கேள்வியை தான் எழுப்புகிறது. உண்மைதான், இந்த மாதிரி சம்பவங்கள், சகுனங்கள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எதற்கு ஆயத்தம்? எதை வலியுறுத்துகிறது? எதை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது, கற்றுத் தருகிறது என்றால் நிச்சயமாக இது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயந்தான் 3ஆம் உலகப் போருக்கு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நாஸ்ட்ராடமஸ் கணித்துள்ள பதற்றமான அந்த சூழலும் தொடங்க விட்டது. ஆமாம், எல்லாவற்றையும் நடந்து முடிந்த பின்னரே அனுபவித்து அறிந்து தெரிந்து கொள்ளும் நாம் இந்த 3ஆம் உலகப் போர் தொடர்பான விஷயத்திலும் அப்படியே இருந்துவிட போகிறாமா? ஆமாம், எல்லாத்தையும் நம்ம சினிமா படத்தில் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ்கார் ஒருவர் பாருங்க,
பட்டம் முடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி எண்டு கார்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த விஷயங்களை எல்லாம் முன்கூட்டி தெரிந்திருந்தாலும் நம்ம அப்படியே கவனம் இருக்க போகிறோமா? நாஸ்டாமஸ் சில இடங்களில் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னாக்க, எச்சரிக்கை உணர்வுகளை நான் தந்திருக்கிறேன், சரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் அதை தடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். நான் கொஞ்சோடு தான் சொல்லியிருக்கேன் அவரை பற்றி நான் பேசணுன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு என்னை பேச விட்டிங்கன்னா நான் பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஏன் நிறைய பேருக்கு அப்போ ஏன் அதை இவ்வளோ விஷயங்கள் முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சுது, அவரால் தடுத்திருக்க முடியாதா? ஏன் வெறும் ஐவினைகள் தரக்கூடிய விஷயத்தை மட்டும் அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதின எல்லா விஷயங்களும் அழிவு 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 அதை பற்றி தான் அவர் எழுதியிருக்கிறார். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர் வந்து எழுதலை. அவருக்கு ஏன் அந்த மாதிரின்னு தெரியல. அவருடைய மன எண்ணத்தில் ரசபாதம், அந்த பாதம், இந்த பாதம், ராத்திரி பூரா உக்காந்துக்கிட்டு அந்த மாடி மேலே உக்காந்துக்கிட்டு எழுதின்னு இருப்பாராம். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி. அவருடைய அவர் ஒரு நல்ல பேர் செம்ம பேர் எனக்கு மறந்துச்சு. அவர் ஒரு சட்ட மேதை. 24 வயசில் அவர்கிட்ட வந்துட்டார். அவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். வாமுகியா நைஸ் மேன். கடைசி லாஸ்ட்டு வரைக்கும் கூடவே இருந்தார். தான் இறந்து போகிற விஷயத்தை ராத்திரி காலையில் நாளைக்கு இருக்க மாட்டேன், நாளைக்கு காலையில் நான் இருக்க மாட்டேன், தன்னுடைய இறப்பையும் அவர் அறிந்து வைத்திருந்தார். எல்லா விஷயத்தையும் வருந்தார். தன்னுடைய மகன் தன் மகன் மைக்கேல், அவருடைய மைக்கேல் 2வது மணிக்கு பிறந்த மைக்கேல், அவனும் இவரை மாதிரியே ஜோஷம் கீஷம் அதெல்லாம் பண்ணுறதா போகிறதெல்லாம் பண்ணியிருந்தான். அவன் ஒரு அயோக்கியம். அவன் வந்து நிறைய புரிய சொல்லி அவன் சாவையும் எழுதி வச்சிருந்தார். அவன் எப்படி சாவான் அப்படின்றதையும் அவர் வந்து பாடலில் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய் கொண்டு இருக்கிறது அருமையான மக்களே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு அவரை பற்றி புரிந்து கொள்ள உதவும் என்பதில் ஐயமில்லை. ஓரளவுக்கு தான் அவரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். நிறைய புரியல. நானும் நிறைய புஸ்தகங்கள் வச்சுருக்கேன் அவரை பற்றி புஸ்தகங்கள். உங்களுக்கு எவ்வளோ புஸ்தகம் வச்சுருப்பாங்க. நாஸ்டாமஸ் இப்படி ஏகப்பட்ட புஸ்தகங்கள் நெட்டு உள்ளார போனால் ஏகப்பட்டது அவரை பற்றி விஷயங்கள் குறிப்புகள் இப்படியே தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அன்பான ஒரு மக்களே, செஞ்சு இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் பிடித்திருந்தால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். During the plague epidemic in Marseille in 1545, he gave assistance to Louis Serre, a famous physician. He also provided medical help in Salins province and Aix province. 2 years later, Nostradamus settled in Salins and married a rich local widow named Anne Pansardi. The couple had 6 children. Caesar, the elder of them, would grow up to become a historian, magistrate, and mayor of Salins. Nostradamus, apart from practicing medicine, also engaged in the occult. He began practicing horoscope and making prophecies. He wrote and published his first almanac in 1550. It was an instant success. Nostradamus began working further on the prophecies. The first edition of the collection of prophetic quatrains in France called Les Prophètes was published in 1555. It contained 353 quatrains divided into 4 centuries and a preface addressed to his elder son. A second edition containing 642 quatrains appeared in 1557.
The third edition, with around 100 quatrains, was published in 1558. Though the book received mixed reactions at the time of publication, Nostradamus became famous when some of his prophecies started coming true. His prophecies are believed to have predicted the Great Fire of London, the rise of Hitler, and the terrorist attack on Twin Towers. Nostradamus was not only a seer but also a professional healer. He wrote 2 books on medical science, including a medical cookbook. His birth is last on July 2, 1566, after suffering from edema. He reputed seer and physician. He is still remembered for his prophecies. The prophecies has never gone out of print. வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.